வணக்கம். 2016 அக்டோபர் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக சூழ்நிலையை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலே குரு பகவானும், 3ஆம் இடத்திலே சனி பகவானும், 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்திலே கேது பகவானும், 12ஆம் இடத்திலே ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்ற இக்காலங்கள் உங்களுக்கு சற்று சுமாரான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குரு உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் லக்னத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவு சற்று சுமாராகவே இருந்து வரும், மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடை உருவாக்குவார். ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலங்கள் இக்காலங்களிலே உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நற்பலனாகும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் வேலையின் நிமித்தமாக இடமாற்றங்கள், அடிக்கடி அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மேலும் 3ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது சகோதர சகோதரிகளால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். நம்மளால் அவர்களுக்கும், அவர்களால் நமக்கு நற்பலங்கள் ஏற்படும். அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்தேறும். அவர்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் இக்காலங்களிலே தெய்வ அனுகூலத்தை கூட்டுவதில் சிறப்பானதாகும். குறிப்பாக சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ஆதாய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இம்மாதம் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும். அதிலும் குரு பகவான் லக்னத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் பிரம்மதேவனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய பிரம்மாவை வணங்கி வர, மேலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.